ஸ்ரீ குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ராதினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம். கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீஷம் குலசேகரமாஸ்ரயே. நம்ம குலசேகர ஆழ்வார் அருளி செய்த முகுந்த மாலை என்கின்ற பிரபந்தத்திலேருந்து ஸ்லோகங்களை வரிசையாக பார்த்துன்னு வரோம். முதல் ஸ்லோகத்தை நன்னா விரிவாக பார்த்துருக்கோம். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமாம் முகுந்த அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாசுரத்திலேயே ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே ஆழ்வார் என்ன பண்ணார்? பெருமாளை இப்படி ஸ்ரீவல்லபன், வரதன், ஸ்ரீநாதன், நாகசயனன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு பல்லாண்டு பாடுறார். அவருடைய வாழ்த்து சொல்கிறார் பெருமாளுக்கு. ஜெயத்து ஜெயத்து அப்படின்னு ஜெயமுண்டாகட்டும் ஜெயமுண்டாகட்டும். யாருக்கு? ஸ்ரீவல்லபேதி சொன்னவருக்கு. ஜெயத்து ஜெயத்து நாதேதி எல்லாருக்கும் நாதன், அவருக்கும் ஜெயத்து ஜெயத்து அப்படின்னு சொல்கிறார். ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணுவம்சப்பிரதீபः ஜெயத்து ஜெயத்து மேகశ్యాமள கோமளாங்கः ஜெயத்து ஜெயத்து பாரநாசோ முகுந்தः அப்படின்னு அந்த பாரநாசோ பிருத்திவி பாரநாசோ முகுந்தः ஜெயத்து ஜெயத்து பிருத்திவி பாரநாசோ முகுந்தः அப்படின்னு நேற்று வரைக்கும் பார்த்தோம். சென்ற பதிவில் என்ன பேசினோம்? ஜெயத்து ஜெயத்து மேகశ్యాமள கோமளாங்கா, பெருமாளுடைய கோமளமான என்ன திருவடிகள். அதுக்கப்புறம் என்ன? மேகశ్యాமளன். மேகశ్యాமளன்னா நீலமேகவர்ணன், கருத்த நீலமுடைய மேகத்தை நிறத்தை உடையவன். ஆனால் மேகம் என்ன செய்யும்? அது அதனுடைய கருணை, மேகத்தோட கருணை எதற்கு ஒப்பு? எப்போதுமே நல்லபடியாக என்ன பண்ணும்? பெரிய அளவில் மழை பெய்யும். மழை காலத்தில் மழை பெய்யும். அப்புறம் மழை என்ன, நீருண்ட மேகமே எப்படி இருக்கும்? கருநீளமாக தான் இருக்கும். நீருண்ட மேகம் என்ன பண்ணும்? ஒரு இடத்துல நல்லபடியாக மழை பெஞ்சுடுத்து, தான் என்ன முகர்ந்து கொண்டு வந்திருந்த எல்லா நீரையும் ஒரு இடத்துல பொழிஞ்சுடுத்துன்னு சொன்னால் அதனோட வண்ணம் மாறிடும். அது உடனே கருநீல மேகமாக இருந்தது சாதாரண வெள்ளை மேகமாக மாறிடும். ஆனால் பெருமாளோட கருணை என்கிற மேகம் இருக்கே, அது எத்தனை நாள் எவ்வளோ இடத்துல எந்தெந்த இடத்துல அதுக்கு ஓணுமென்றோ அங்கெல்லாம் மழை பெஞ்சாலும் அது என்ன பண்ணாது? அதனோட கலர் அதனோட வர்ணம் அதுக்கு மாறாது. அந்த வண்ணம் அது போலவே இருக்கும். ஏன்னா பெருமாளுடைய கருணைக்கு இவ்வளவுதான் அளவு, இவ்வளோதான் முகழ்ந்து கொண்டு வந்தது அப்படி இல்லை. அவருடைய கருணை என்கின்ற அந்த பெருங்கடலிலேருந்து எவ்வளவு முகர்ந்து கொண்டு வந்தாலும் வெறுமன ஒரு சின்ன அளவில் ஒரு டம்ளரில் எடுத்து போனாலும் இல்லை பெரிய பெரிய அண்டாவில் எடுத்து வந்தாலும் அது ஒரு நாள் என்ன பண்ணாது? குறையவே குறையாது. அதனால் அதனுடைய வர்ணம் மாறவே மாறாது. அதனால் அது மேகశ్యాமளன் அப்படின்றதுனால. அப்புறம் கோமளாங்கன், பெருமாளுடைய திருவடியோ பெருமாளுடைய இது என்ன இருக்கும்? ரொம்ப மிருதுவானது. அப்போது ஆண்டாள் கூட அன்றி ஓலம் வளர்ந்தாய் அடி போற்றி அப்படின்னு பாடும்போது அந்த பாசுரத்தில் சொல்லும்பொழுது அது கொண்டு சொன்னால் குன்று குணலாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு சொன்னார். அப்போது பெருமாள் எங்கேயெல்லாம் அவர் திருவிக்கிரமா அவதாரம் செய்த பொழுது அவருடைய இடது கால் என்ன பண்ணிட்டு எல்லா உலகத்தையும் தாண்டி பிரம்மலோகம் வரைக்கும் போச்சு. ஒரு திருவடியினால் இந்த கீழே இருக்கிற பிருத்திவியெல்லாம் அளந்துட்டார், ஒரு அடியாச்சு. ரெண்டாவது அடியினால் மேலே இருக்கிற ஆகாசம், அதுக்கப்புறம் பிரம்மாலோகம் வரைக்கும் அது போச்சு. அப்படின்னா இடது கால் தான் அங்கே போச்சு. ஆண்டாள் கீழேந்து பாடும்பொழுது கீழ் உள்பக்கமாக இருக்கிற திருவடி உள்ளங்காலை பார்த்து தெரிஞ்சுக்கிறாளா இல்லை மேலே பார்த்து தெரிஞ்சுக்கிறாளான்னா ரெண்டு பக்கத்துக்கு இருக்கிற திருவடிக்கும் அவள் பல்லாண்டு பாடினா. பெருமாளுக்கு என்ன போற்றி அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு. அந்த என்னைக்கோ உலகம் அளந்ததுக்கு இன்னைக்கு எதுக்கு பாட்டு பாடுறா அப்படின்னா அவளுக்கு ஒரு வரிசையாக சொல்லிட்டு வரா. பெருமாளை நடந்து பார்க்க சொல்கிறா. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துருகம் சொன்னால் ஒரு 2 அடி வச்சு எழுந்து நடந்து வாயே அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் தான் தோணித்து, என்ன இது பெருமாளை போய் நடக்க சொல்கிற திருவடியா? அது நடக்கிறவளா? நடக்கிறவனை கூட்டு தான் நடக்க சொல்லணும். யார் நடக்கிறதுனே இல்லையா? அப்படின்னா பெருமாள் நடக்கவே இல்லை, எந்த நேரமும் உட்காந்துருக்கார் அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் எழுந்து வாயேன், ஒரு 2 அடி நடந்து காட்டேன் எங்களுக்கு. நீ நடக்க இவ்வளோ தூரம் நடந்து போ அப்படின்னு சொல்லலை, கொஞ்சம் நடந்து காட்டேன்.
நீ நடக்கிற அழகாக பார்க்கணுமே அப்படின்னா பெருமாள் ஒன்று அவரும் ஆட்சேபம் இல்லை, நடக்கத்தானே சொல்கிறேன். இதோ 2 அடி இந்த சேர்லேருந்து எழுந்து சிம்மாசனத்தில் சீரிய சிம்மாசனத்தில் இருந்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அங்கேருந்து எழுந்து தன்னுடைய படுக்கை என்ற கட்டிலேருந்து எழுந்து வந்து சீரிய சிம்மாசனத்தில் உட்காந்து சொல்கிறேன். அப்படி உட்காந்துக்கு சொல்கிறோமே அந்த திருவடிக்கு பல்லாண்டுன்னு சொன்னால், இந்த திருவடி என்ன பண்ணிட்டு ஏற்கனவே திருவிக்கிரம அவதாரம் பொழுது இடது கால ஒசரை தூக்கி என்ன பண்ணிட்டு பிரம்மா உலகம் வரைக்கும் போச்சு அப்படின்னு சொன்னால், அதனால் அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடினான். நம்ம என்ன செய்தோம், பெருமாளே கஜேந்திர மோட்சம் நடந்து வரும்பொழுது பெருமாள் இறங்கி வந்த கருட வாகனத்தில் வந்து அந்த ரூருன்ற கந்தர்வனுக்கு விமோசனம் கொடுத்தார், அந்த இந்திரத்யும்னன்ற யானைக்கு மோட்சம் கொடுத்தாருன்னா எல்லாத்துக்கும் கொடுத்த பொழுது அப்போ நடந்து வந்தார் இல்லையா. அப்போ எப்படி அந்த திருவடிக்கு மறுபடியும் வைகுண்டத்துக்கு போன உடனே தாயார் திருவடியை பிடிச்சி விட்டா அது ரொம்ப செவந்து போச்சுன்னு பார்த்தோம். அதுபோல் இப்போ ஆண்டாள் என்ன பண்ணா, நிச்சயமாக அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றின்னு பாடினான். அப்புறம் ஷியாமள கோமளாங்கா இது ரெண்டும் முடிஞ்சு கிருஷ்ணர் வந்து மேகவர்ணன் மேகஷியாமளன், அப்புறம் கோமலாங்கன் மிருதுவான சரீரம் எல்லாமே கொண்டவன் அப்படின்னு சொல்ல, மிருதுவான மனம் கொண்டவன். ஒரு நாளும் அவருக்கு பெருமாளுக்கு என்ன ஒரு கடுமையான எண்ணமே இருக்காது. ஆனால் நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுபவிக்கணும் இல்லையா. அதனால் யூ ஷுட் பி அ பாசிவ் ஸ்பெக்டேட்டர். அவர் வேறு எந்த விதமான ரோலும் எடுத்துக்க முடியாது. இப்போ ஜனங்கள் எப்படி சிரமப்படுறதுன்னு பார்ப்பார், அதுக்கு உண்டான அளவு இருக்கோ. கர்மாவை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அனுபவிச்சு தானே ஆகணும். அவர் பக்ஷபாதியாக ஒருத்தருக்கு அனுபவிக்காமல் விடுறது, ஒருத்தருக்கு மேலே நிறைய கூட்டி விடுறது, ஒருத்தருக்கு நிறைய இல்லாமல் பண்ணுறது, அதெல்லாம் பண்ண மாட்டார். எல்லாருக்கும் பொதுவான அளவில் யார் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கொடுப்பார், என்ன பிரார்த்தனையோ அதை நிறைவேற்றி கொடுப்பார். நம்மளுக்கு அது தகுதியான நிச்சயமாக உடனே கொடுத்து விடுவார். எப்போ அதை அனுபவிக்கணும், ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு அம்மா இருக்கா, அதுக்கு நேரம் தவறாமல் அதுக்கு பால் கொடுக்கணும், நேரம் தவறாமல் சிறுதாக அதுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து அதுவே கேட்டு தெரிஞ்சுக்குமா. சின்ன குழந்தைக்கு அதுவே எனக்கு விந்தட்சணம் சாத்துமது சாதம் கொடு, இல்லைன்னா எனக்கு வெண்டைக்காய் கரமது கொடு அப்படின்னு அந்த குழந்தையே கேட்காது. அப்படிலாம் ஒரு கரமது இருக்குன்னே அதுக்கு தெரியாததாக இருக்கும். சின்ன குழந்தை ஒரு 3 வயசுன்னு சொன்னான். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாள், இப்போ மணி சாயங்காலம் 5 மணி ஆச்சு, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு துளி எதாவது சாப்பிட்டுக்கோ, ஒரு 1/2 மணி கழிச்சு தயிர் சாதம் சாப்பிடலாம், கர்த்தால வந்து ராத்திரி தூங்கும்போது பால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அந்த அம்மாவே அந்த குழந்தைக்கு பார்த்துக்க அதுக்கு என்ன தேவையோ, இப்போ என்ன சாப்பிடணுமோ அதை சொல்லி கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு அந்த உணவை கொடுத்து விடுவாள். அது அம்மாவோட கடமை. அது வந்து எனக்கு ஏன் இப்போ பால் கொடுக்கலன்னா, அது எனக்கு இப்போ பசிக்கிறது எதான கூடு அப்படின்னு கேட்பாள். உடனே அந்த அம்மா கடிகாரத்தை பார்ப்பாள், குழந்தையோட தொப்பையை பார்த்தாக்க அதுக்கு இன்னும் ஏதோ சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போ போய் பால் கொடுத்தா சாதம் வந்து நின்று போயிடும், அதனால் அது திடமான ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இருந்து அப்படியே அதை விளையாட்டு காட்டிட்டு சுட சுட சாதம் பண்ணி அதுக்கு ஒரு தயிர் சாதத்தை பிசைஞ்சு 2 உருண்டை கொடுத்துட்டா அது அமைதியாக போயிடும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், அம்மா வச்சுருக்கா, ஆனால் அது சுடையோட இருக்கேன் கொஞ்சம் ஆற பண்ணி அதை கொடுப்பள். அது எப்படி ஒரு அம்மாவோட கர்த்தவியமோ தன் குழந்தைக்கு தேவையான நேரத்தில் அது கேட்டால் கூட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தருவிடும். அதுபோல தான் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். அது என்ன சுவாமி என்ன பண்ணுவார், நம்ம ஏதோ ஒன்று கேட்குறோம், நம்மளுக்கு அது வேணும்னு சொன்னால் அது உடனே நம்மளே தயார் பண்ணிக்க முடியாதுன்னா சுவாமி ஒரு 10 நிமிஷத்தில் அதை அனுகிரகிக்குவார். நம்ம அம்மா சாதாரண இந்த ஒரு சரீரத்துக்கு இந்த குழந்தைக்கு இவள் இந்த ஜென்மாவுக்கு மட்டும்தான் அம்மான்னு சொன்னால் அவள் எப்படி இது வேலைக்கு தவறாமல் உணவை திடமான உணவு திரவமான உணவு அப்புறம் சாலிட் ஃபுட்டு லிக்விட் ஃபுட்டுன்னு மாற்றி கொடுக்குறாளோ அதுபோல் பெருமாளும் என்ன இந்த ஜகத்துக்கே அவர் தான் என்ன சிருஷ்டிகர்த்தா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே யாருக்கு என்ன கொடுக்கணுமோ யாருக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அது அவருக்கு நன்னா தெரியும். அப்புறம் வந்து இத்தனை பேரும் அவரை வரிசையாக கட்டுட்டே இருந்தால் அவர் ஒரு வேளை சரிச்சு போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு நாளும் இல்லை ஒரு வேளையும் இல்லை. அப்போ ஒரு சுவாமி நம்மளோட பசங்க கேட்குறதே அப்படின்னு சொல்லி தானே அதுக்கு அனுகிரகம் பண்ணுவார். என்னை ஏன் எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி பெருமாள் ஒரு நேரத்துலேயும் என்ன பண்ணுவார், கடுமையான வார்த்தைகளை சொல்ல மாட்டார். கேட்கணும் தானே, கேட்டாச்சனோ இதை தந்துடுறா அப்படின்னு சொல்லி தேவைகளை ஏற்ப தேவைகளை நிறைவேற்றி தருபவர். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கோமலாங்ககா அதாவது தன்னுடைய அடியவர்களிடத்தில் மிகவும் இளகிய மனம் கொண்டவர். யாருக்குமே என்ன இல்லை வித்தியாசமான யோஜனையே இல்லை. அடுத்த 4வது வரியில் என்ன சொன்னார், ஜெயத்து ஜெயத்து பிருத்திவி பாரநாசோ முகுந்தஹா. பாரநாசன், பாரம் என்று சொன்னால் பலு, இந்த பிருத்திவியோட பாரத்தை என்ன குறைத்தவர் அவர் முகுந்தன் மோக்ஷப்பிரதன்.
முகுந்தன் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் முகுந்த சப்தம் எப்போவுமே மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்றத தெளிவாக புரிய வைக்கும். அதாவது மேல் உலகம் இதை இகபரலோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பரலோகத்துக்கு வைகுண்டத்துக்கு வழி கொடுப்பார், வைகுண்டத்துக்கு வழி காட்டுவார், வைகுண்டத்தையே அழிப்பவர். இது 3 நிலைமையிலுமே அந்த முகுந்த சப்தத்துக்கு பெருமையாக சொல்ல முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணார், பிருத்திவி பாரநாசகா, பிருத்திவின்னு சொன்னால் இந்த உலகம் பூமி, இந்த பூமியில் பாரம் பூமாதேவிக்கு அனுகிரகம் பண்ணவர். முதல் விஷயம் பிருத்திவி பாரநாசகான்னு சொன்னால் பூமாதேவிக்கு உபகாரம் பண்ணவர், பூமாதேவிக்கு அன்பு செய்தவர், பூமாதேவிக்கு என்ன தெரியுமா வசதி பண்ணி கொடுத்தார். என்னன்னு கேட்டால் இந்த வேறு விதமான எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள், அப்புறம் பொறாமை, அதுக்கப்புறம் என்வி ஜெலஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் மிகுந்து இருக்கிற ஜனங்களால் பூமாதேவி ரொம்ப சிரமப்பட்டா. அதை பெருமாள்கிட்ட போய் சொன்னா, இது மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுறேன், நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்குறேன், உன்னுடைய பாரத்தை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன பண்ணார், இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தினார். இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தினத்தில் ஒரு 5 பேருக்கு ஜெயிப்பு வாங்கி கொடுத்தார். ஜெயத்து சொல்கிறோம் இல்லையா, பெருமாளுக்கே சொல்கிற ஜெயத்துக்காக பெருமாள் என்ன பண்ணார், ஒரு 5 பேருக்கு ஜெயம் வாங்கி கொடுத்தார். இந்த 5 பேருக்கு ஜெயம் வாங்கி கொடுத்தார். என்ன, ஒரு 18 அக்ஷரோணி சேனையில் ஒரு 5 அல்லது 6 பேர் தான் பழிச்சுக்கிண்டா, பாக்கி யாருமே பழிச்சிக்கல. 10 பேர் பழிச்சான்றதெல்லாம் ஒரு நம்பர் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சுன்னு தான் வரணும். அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, அதனால் அவனுக்கு என்ன கிடையாது, இறப்பில்லை. அப்புறம் பெருமாள் பரபிரம்மம், அவர் தான் வழி நடத்தினார், விஜயசாரதி அவர், அதனால் அவருக்கு இல்லை. இந்த 5 பாண்டவர்களுக்கு 5 பேரை காப்பாற்றி கொடுத்தார், அவருக்கு ஜெயம் கொடுத்தார். அவளை கூட இளம் பாண்டவர்கள், அப்புறம் பாக்கி இருக்கிற எல்லாருமே இல்லாது போயிட்டா. அப்படின்னா இது ஆழ்வார் கூட சொல்கிறார், நீ இப்படி 5 பேருக்கு ஜெயம் வாங்கி கொடுத்ததுக்கு இத்தனை பெரிய வேலையா அப்படின்னு. சரி, ஆனால் இந்த 18 அக்ஷரோணி சேனையை கொடுக்கறதுக்கு பெருமாளுக்கு எதுக்கு இத்தனை பெரிய வேலை அப்படின்னா, அந்த பிரம்மாவோட தலையை 5 தலை இருந்ததில் ஒரு தலையை சிவபெருமான் என்ன பண்ணார், அப்படி கிள்ளி போட்டுட்டா கோவம்தான். அதாவது என்னமோ சொன்னார், அது அந்த விவரத்தை நம்ம 300 பதிவில் பார்க்கலாம். பிரம்மாவோட ஒரு தலையை சிவபெருமான் என்ன பண்ணார், எடுத்து போட்டுட்டார். அது கையிலேயே ஒட்டின்னு கொடுத்து காசியில் போட்டபோது அந்த பிரம்ம கபாலம் என்ன பண்ணிட்டு, எனக்கு இத்தனை அளவுக்கு கொடுத்தாதான் நான் கையை விட்டு போவேன்னு. அப்போ உடனே பெருமாள் என்ன சொன்னி, என்ன கேட்குறது அதுன்னா, சிவபெருமான் பெருமாள்கிட்ட சொன்னார், இது மாதிரி இப்படி கேட்குறது, ஆஹா கொடுக்குறேன்னு சொல்லு, அது நம்ம கையை விட்டு முதல்ல போகட்டும் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்போன்னு சொன்னால் இந்த யுகம் கடைசியில் தான் தர முடியும், இப்போ கேட்டவுடனே இல்லை அப்படின்னு. சரி, கேட்டவுடனே சரி நான் விட்டுட்டு போகிறேன், இந்த கடைசியில் கொடுத்து விடுன்னு அதை வியாஜமாக வச்சுட்டு இந்த ஒரு துரியோதனாதிகளோட துர்புத்தி துராலோசனை, அப்புறம் திரௌபதிக்கு நடந்த அவமானம் எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு பெருமாள் இப்படி சின்னதாக பிளான் பண்ணார். ஆனால் இந்த பண்ணின பிளான் பெருமாளுக்கு இது ஒன்றும் சிரமமான விஷயம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்து வந்துட்டார். அதாவது இந்த மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கு நாள் பார்த்து கொடுத்தான் சகாதேவன். துரியோதனன் கேட்டான்னு, அமாவாசனைக்கு ஆரம்பிச்சுடு, நீயே ஜெயிச்சுடுவே அப்படின்னு. அதே நாடாது இவன் எப்படி நாள் பார்த்து கொடுக்குறான், நானா இங்கே மூக்கை பிடிச்சிட்டு இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளான் பண்ணிட்டு வரேன், இந்த பையன் போய் என்னத்தையும் சொல்லிட்டு வருதே அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சதுர்தசி அன்னைக்கு சாயங்காலமே, இப்போ காத்தால வரப்போகுதுன்னா அப்போவே போய் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு இறங்கி உட்காண்டா. இப்போ சிவபெருமான்ல சூரியனும் சந்திரனும் என்ன கிருஷ்ணா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ போய் நாளைக்கு தான் அமாவாசைன்னு. என்ன அமாவாசைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்துடும், அதனால் இருட்டு இருக்கும், அதனால நிலா பார்க்க முடியாது. சூரிய உதயத்துக்கும் சந்திரோதயத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ சூரியோதயம் கார்த்தால 6 மணிக்கு, சந்திரோதயம் சாயங்காலம் 6 மணிக்குன்னா நிலாவை நம்ம தனியாக பார்க்க முடியும். ஆனால் 2 ஒரே இடத்துல இருந்தால் நம்ம நிலாவை பார்க்க முடியாது. அதுதான் அமாவாசை அப்படின்னு சூரியன் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே, தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பன் நவ். நீங்கள் பாருங்களேன், 2 பேரும் ஒன்றா தானே வந்திருக்காங்க அப்படின்னு. அவள் 2 பேருக்கும் என்ன பேச்சு இல்லை. உடனே பெருமாளை தர்ப்பணம் பண்ண ஆரம்பித்த உடனே எல்லாருமா சேர்ந்து அவா வேலையை பண்ண ஆரம்பித்தா. என்ன இது இன்னைக்கு அமாவாசை, நாளைக்கு தான் அமாவாசைன்னு சொன்னால் போல இருக்கே அப்படின்னா, அது ஒரே டவுட் இருந்தது. நினைவில் இருக்கிறவா எல்லாருமே அதை பண்ண ஆரம்பித்தா. அதாவது அந்த நாள்லேருந்து
அந்த சதுர்தசி நாள்லேருந்து யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து யுத்தம் முடிகிற வரைக்கும் அந்த 18 நாளும் இத்தனை வேலையும் நடந்தது. ஆனால் கடைசியில் என்ன பண்ணார், 18 அக்ஷரோணி சேனையும் முடிஞ்சுது, அந்த பிரம்மகபாலத்துக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றப்பட்டது, அப்புறம் பூமியோட பாரமும் குறைஞ்சது. பிருத்திவி பாரநாசோ முகுந்தா, இந்த பேட்டில் ஃபீல்டில் இத்தனை 18 அக்ஷரோணி சேனையும் இது எல்லாமே முடிஞ்சுது, எல்லாமே ஜெயிச்சு கொடுத்து வேலை முடிஞ்சு கொடுத்து. இவா 2 பேருக்கும் என்ன, பாண்டவர்களுக்கு பெருமாள் ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னா அவசரமாக எங்கேயோ வெளியில் போயிட்டு வரேன், இதை வந்து விட்றேன், ஏன்னா துவாரகைக்கு போகவே இல்லையேன்னு. ஆனால் பெருமாளுக்கு என்ன, துவாரகைக்கு போகிறதுக்கு ஓட்டமும் நடையுமா போகணுமா என்ன நினச்சிக்கிட்டா அங்கே போய் துவாரகையில் போய் இருக்க போகிறார். அப்படி கிளம்பும் பொழுது உதங்கர் வந்து பார்த்தாராம், எங்கே நீ ரொம்ப வேகமாக போயின்னு இருக்கேன்னு, இப்போ தான் யுத்தமெல்லாம் முடிஞ்சுது, அதனால துவாரகைக்கு கிளம்பின்னு இருக்கேன்னு. எனக்கு ஒரு 2-3 கேள்விக்கு இருக்குது, அது பதில் சொல்லிட்டு போறியா அப்படின்னு. பதில் சொல்லிட்டு சொல்கிறமே கேளுமே, என்ன சொல்கிறேனே அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த யுத்தம் ஏன் நடந்தது, ஏன் பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் சண்டை, அதனால் அந்த சண்டையை நல்லபடியாக முடிச்சு வச்சேன், பாண்டவர்கள் ஜெயிக்க பண்ணியாமே, பாண்டவர்கள் ஜெயிச்சு விட்டா அப்படின்னு ட்ரைவியலாக கேட்குற மாதிரி. இது என்ன உலகமே 10 நாள் இதை தான் சொல்லிட்டு இருக்கு, இந்த பிராமணன் இதுக்கு எது கேட்குறதுன்னு பெருமாள் மனசுக்குள்ளே ஒரு கீத்து போனோடனே, ஆமாம் இந்த சண்டை ஏன் நடந்தது, அதான் சொன்னனே இவாள் 2 பேருக்கு சண்டைன்னு, இதையே நீ நடத்தி வச்ச. ஆமாம் பாண்டவர்கள் என்னோட சரணாதி பண்ணி என்னை காப்பாற்றுங்கோ சொன்னால், அதனால் நான் காப்பாற்றி கொடுத்தேன் அப்படின்னு. ஆமாம் இந்த சண்டைக்கு என்ன முதல் காரணம், முதல் சண்டை யாரோ தப்பு பண்ணாலே, அப்புறம் பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார், அவவா கர்ம பயன் அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு. இந்த ஜீவன் முதல்ல எப்போ கர்ம பயன் ஆரம்பிக்கப்பட்டது, அப்போ பெருமாள் தெரிஞ்சு விட்டார், இவர் எங்கேயோ முதல்ல ஆரம்பிக்கிறார், கடைசியில் நம்ம தான் முதல் பதில் மொத்த பதிலும் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு. இப்போ பேருக்கு இன்னொரு சமயத்தில் சொல்கிறேனே அதை எல்லாத்தையும்னு. ஆமாம் எனக்கு சரி அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே உதங்காரை என்ன காட்டாராம், எனக்கு நீ அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசித்தாமே, ஆமாம் உபதேசித்தேன், 18 அத்தியாயம் சொன்னேன், 700 ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அவனுக்கு விஸ்வரூப தரிசனம் காமிச்சியாமே, ஆமாம் எனக்கும் ஒரு தடவை காட்டுறியா, ஓ காட்டுறேனே அப்படின்னு. அப்போ பெருமாள் என்ன, ரொம்ப அவசரமாக போயிட்டு இருக்கே, உனக்கு அதுக்கு நேரம் இருக்குமா, ஒரு 2 நிமிஷம் தானே பேசுவேன்னு சொன்னேன்னே, அல்ல உங்களுக்கு என்ன சுவாமிக்கு என்ன பண்ணுறேன், விஸ்வரூப தரிசனம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னோடனே பெருமாள் அங்கேயே போயின்னு இருக்க வழியிலேயே உதங்கருக்கு மட்டும் பெரிய அளவில் அவருடைய மகிழ்ச்சிக்கு முழு அளவில் இருக்கா மாதிரி அவர் என்ன பண்ணார், அவர் நீ உண்மையாகவே பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனத்தை கண்டு மகிழ்ந்து இன்புறுற்று எல்லாவற்றுக்கும் மேலாக அதை அப்படியே கண்ணால் பருகிக்கிறதுக்கு அவருக்கு என்ன சக்ஷுஸ் வேணும் இல்லையா, சாதாரண கண்ணால் ஊன கண்ணால் பெருமாளை தரிசிக்க முடியாதே அந்த விஸ்வரூப தரிசனத்தை. அதற்காகவும் விஸ்வரூப தரிசனத்துக்கு அவனுக்கு அந்த உதங்கருக்கு திவ்யம் ததாமி தே சக்ஷு அப்படின்னு உண்மையை என்ன தெரியுமா, திவ்யம் ததாமி பெரிய அளவு, அதாவது ஞான கண்ணையும் கொடுத்து இந்த தன்னுடைய விஸ்வரூபத்தையும் தரிசனத்தையும் உதங்கருக்கு காட்டினார்னு ஒரு சின்ன ஹாஸ்யமான கதை. ஆனால் இது ஹாஸ்யம் இல்லை, பொருள் புரிந்தது. ஏன்னா போகிற வழியில் பெருமாளை மடக்கி நிற்க வச்சின பெருமாள் அப்படி இல்லை, இப்போ உதங்கருக்கு அப்படி காட்டணுன்ற அவருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அவருடைய கொடுப்பினை அப்படி இருக்குது, அதனால பெருமாள் காமிச்சு கொடுத்தார். எதுவுமே நம்மளுக்கு நம்ம வழியில் வராமல் ஜஸ்ட் லைக் தட் யூ கேனாட் கிராப் எனிதிங், அது எப்பொழுதும் எந்த ஜீவனுக்கும் சாத்தியமில்லை. அது வந்து உதங்கர் போல பெரிய முனிவராக இருந்தாலும் சாதாரணப்பட்டவனாக இருந்தாலும் அவனவருக்கு என்ன கிராவிங் எபிலிட்டி, எதை நீ அனுபவிக்க வேண்டும் என்கின்ற கொடுப்பினை இருக்கிறதோ அதற்கேற்ப அவை எல்லாம் வரிசை கிரமத்தில் வரும். அதனால தான் பெருமாள் என்ன பண்ணார், இந்த 18 அக்ஷரோணி சேனையும் என்ன பண்ணிட்டார், முடிச்சுட்டு அந்த பிரம்மகபாலத்துக்கு கொடுத்த வாக்கியம் நிறைவேற்றினார். அதனால தான் இது நிறைந்தது. இந்த தெரியுமா, பிருத்திவி பாரநாசோ முகுந்தகா, இதில் நிறைய பேருக்கு மோட்சம் கிடைச்சிருக்கும், வீரமரணம் அடைந்தவர்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும், சொர்க்கம் தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் முடித்த உடனே இந்த வரிசையில் ஆழ்வார் என்ன சொல்கிறார், ஜெயித்து ஜெயித்து பிருத்திவி பாரநாசோ முகுந்தகா, அப்புறம் பூமி பிராட்டியின் பாரத்தை குறைத்தவர், பூமி பிராட்டிக்கு அனுகூலம் செய்தவர், பூமி பிராட்டியை மகிழ்விக்க செய்பவர் எப்பொழுதுமே. அது இன்னைக்கு இந்த பூமி பாரத்தை குறைச்சதுனாலையும் அவள் என்ன பண்ணுறார், வாண்டாத கனமெல்லாம் அவள்கிட்டேருந்து போச்சு அப்படின்னு. இப்படிப்பட்ட இந்த பெருமாள் என்ன பண்ணுறார், முதல் வரியில் தேவோ தேவகி நந்த நோயம், அப்புறம் கிருஷ்ணஹா விருஷ்டிவம்ச பிரதீபகா, அதாவது விருஷ்டி குலத்திற்கு விளக்காக இருப்பவர், அப்புறம் ஷாமள கோமளாங்கா, அதுக்கப்புறம் இப்போ என்ன சொன்னார், பிருத்திவி பாரநாசோ முகுந்தா, இந்த பிருத்திவி இருக்காளே பூமி பிராட்டி, அவளுக்கு அவளுடைய பாரத்தை குறைத்தவர், அவருக்கு ஜெயத்து ஜெயத்து அப்படின்னு சொல்லி ஆழ்வார் அபிப்பிராயப்படுறார்.
இந்த அடிப்படையில் நம்மளும் இந்த 2வது ஸ்லோகத்தை சிறப்பாக அனுபவித்திருக்கிறோம். அடுத்த பதிவில் 3வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணாய துப்யம் நமஹ.